ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நம்மளுடைய ரவி மோகன் சாருக்கு இனிமேல் அப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, நான் என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்ன வரைக்கும் புதுப்பேட்டை 2க்கான ஒரு லீடோ அந்த படம் வந்துட்டு அதற்கான முயற்சியை எடுக்கல. எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது புதுப்பேட்டை 2வா தான் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அதை பார்க்கும்போது சொன்னாங்க, இது இங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கராத்தே பாபுன்னு இருக்குது அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு சேகர் பாபு சார் அவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பிற்பகுதியா இருக்கும். அதாவது வந்துட்டு அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன லைஃப்ல நடந்தது, அவர் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்த போனாது வந்துட்டு அபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்து எடுத்துக்கலாம். ரவிக்குமாரோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு சாயல் இருக்கு. அதே மாதிரி எல்லாம் அந்த முடியெல்லாம் எண்ணெய் போட்டு நல்லா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ரவிக்குமார் சார் வந்து சுட்ட முடி சரிங்களா. இப்ப அதெல்லாம் வந்து யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி அவரோட ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்கே அப்படின்னு. முதலமைச்சர் வந்து நாசர் கதாபாத்திரம் வந்துட்டு உங்களுடைய தமிழ் ஆளுமைக்கு நான் மிகப்பெரிய தாசன், நான் ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கே தெரியும் தமிழ் ஆளுமை அப்படின்னா யாரு அப்படின்னு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு இந்த தமிழ் ஆளுமை. சேகர்பாபு அவர்களுடைய எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காங்க போது அந்த மினிஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா வந்துட்டு அது ஒரு குட்டி டீசர் தான், பட் அந்த டீசர்ல அவங்க கன்வே பண்ண விதம் விஷயம் இது ரெண்டுமே நிறைய. எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் வந்துட்டு இந்த கதாபாத்திரம் பாசிட்டிவாவே இருந்தா கூட நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு மக்களுக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதுவா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலேயே இந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சு கொண்டுட்டு போறதுக்கான அத்தனை சாத்தியம். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா, நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு டீசர் ஒன்று விட்டுருக்காங்க நம்மளுடைய ரவி மோகன் சாருக்கு. இனிமேல் அப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் தாண்டி இவ்வளோ படம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த பேர்லேயே இப்போ புது படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா படத்துடைய டேரக்டர் கணேஷ் கே பாபு. அவருடைய அடுத்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. அண்ட் அந்த படத்தோட டீசரில் ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டபிளான ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து அவருக்கு அமையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் மூவ்லாம் இருக்க போகுது அண்ட் அவருடைய நேம் சேஞ்ச் இதை பற்றி தானே இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதாவது ஜெயம் ரவியிலேருந்து ரவி மோகனா மாறி இருக்காரு. இவங்க ரவி மோகன் சொல்லுவோம், டக்குன்னு ஆடியன்ஸ் ரவி மோகன் அப்படின்னு சொல்லி கனெக்டாக கூட இருக்கலாம். ஜெயம் ரவி தான் ரவி மோகனாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது அவருடைய ஒரு தனிப்பட்ட காரணம். ஏதோ இது மாறினா நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படமும் அவருக்கு பெயர் சார்ந்த ஒரு படத்தினுடைய இன்ட்ரோடவே ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு அழகா உட்காந்துருக்காங்க, எல்லாம் சட்டசபையில உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, என்னுடைய கட்சிக்காரர் அதாவது வந்துட்டு லைக் என்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிறவனுடைய பேர் என்ன அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரி இவரு சொல்ல, இல்ல பேருங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்ல. சோ அந்த பேரை வச்சே ஒரு டீசரை வந்துட்டு ரொம்ப ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ அதாவது ரவி மோகன் அவர்கள் வந்துட்டு பேரை சொல்ற மாதிரி இடத்துல வந்து இது சூப்பர் விஷயம். இதுல எவ்வளவு கனெக்ட் இருக்குன்னு நானும் புரிஞ்சுக்க முடியுது. நான் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்றேன்னா, டைரக்டரோட பேரு கணேஷ் கே பாபு, படத்தோட பேரு கராத்தே பாபு. அந்த படத்தோட டீசர்ல பேர் மாத்ததுல என்னையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பதான் வந்து ஜெயம் ரவி அப்படின்ற பேர் வந்து டீசர்ல அப்படியே கட்டாயி ரவி மோகன் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் இல்லை, உண்மைதான். ஏன்னா ஒரு பெயர் அப்படிங்கிறது வந்துட்டு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு மனிதனை என்னென்ன இடத்துக்கு கொண்டுட்டு போகுது, அவனுடைய பாரம்பரியம் என்ன, அவன் எங்கே இருந்து வரான், அவன் என்ன விஷயத்த சார்ந்து இருக்கான், எதை நோக்கி போறாங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பேர்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாசர் கதாபாத்திரம் சொல்லும் இல்லையா. அது உண்மையிலேயே ஜெயம் ரவி அவர்களுக்கும் அதாவது ரவி மோகன் அவர்களுக்கும் அது வந்துட்டு புரிஞ்சிருக்கலாம். அதனால வந்துட்டு சரி, ஜெயம்ங்கிறது படத்தினுடைய பேரு, மோகனுங்கிறது அப்பாவுடைய பேரு, ரவிங்கிறது நம்ம பேரு, ரவி மோகனாவே எங்களுக்கு நம்ம மாறிடுவோம், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிக்கு ரூட்ஸுக்கு போயிடுவோங்கிற நினைச்சு கூட மாறி இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படமும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டீசரே ரொம்ப அழகா அந்த டைரக்டர் வந்துட்டு டிசைன் பண்ணி அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாருடைய ஸ்கிட்டா இருந்தாலும் அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுப்பாங்க. அதாவது வாழ்க்கையில என்னைக்குமே வந்துட்டு அது ஒரு பேசும் பொருளா இருக்கட்டும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ரவி மோகனுடைய பெயர் மாற்றியதற்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு அவர் தனியா ஒரு ஹீரோவா பண்றாரு அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்லணும். இந்த படம் வந்துட்டு ஒரு முதல் படம் மாதிரி அந்த இயக்குனர் பாவிச்சு அழகா ஒரு டீசரை ஒரு அழகா ரிலீஸ் பண்ணி அவருக்கு வந்துட்டு இதுதான் சார்
இனிமேல் உங்களோட வாழ்க்கையில வந்து வசந்த காலம் தான் சொல்லி எனக்கு திறந்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு. ஸோ அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஜெயம் ரவிக்கு என்கிற ரவி மோகனுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆரம்பம் தான். ஓகேண்ணா. ஆனால் அதை தாண்டி இதில் நிறைய பொலிட்டிக்கல் ரிலேட்டபிளான கண்டென்ட் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியுது. அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. புதுப்பேட்டை வந்துட்டு நமக்கு ரொம்ப பர்சனலாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வைங்களேன். இன்றளவும் வந்துட்டு அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி குமார்ங்கிற கதாபாத்திரம் வந்துட்டு கடைசியா வந்துட்டு எம்எல்ஏ ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் அதை முடிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். பார்ட் 2 எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க. பார்ட் 2 என்னவா இருக்கும்? அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு நமக்கு தெரியும் பார்ட் 1ல. அப்ப அடுத்து அவர் என்னவா ஆக போறாருங்கிறது தான் பார்ட் 2 இருக்கும் ஒரு புரிதல். இன்ன வரைக்கும் புதுப்பேட்டை 2க்கான ஒரு லீடோ அந்த படம் வந்துட்டு அதற்கான முயற்சியே எடுக்கல. எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது புதுப்பேட்டை 2வா தான் இருக்கும். அதாவது புதுப்பேட்டை 2னா எப்படின்னா வந்துட்டு அந்த படத்தினுடைய அடுத்த கட்டம் இல்ல அந்த படத்தினுடைய அன்அபிஷியல் ரீமேக் அப்படின்லாம் சொல்லலாம். நானு ஒரு விதமான ஒரு பின்னணியை கொண்ட ஒரு மனிதர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்களை தாண்டி வர்றாரு. ரவுடிசம் பண்ணக்கூடிய சூழல் ஒன்று வருது, தன்னுடைய தாய் இறந்துடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கலை தாண்டி 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 ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு என்ன வர அப்படின்னா எப்படியோ மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற கான்செப்ட்லயோ இல்ல வாட் எவர் இட் இஸ் அவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏவா மாறிடுறாரு. இங்க இருந்து ஒரு வாழ்க்கை என்னவா மாறுதுங்கிறது வந்துட்டு அந்த படம் சொல்லலை. ஆனா நீங்க கற்பனையில எடுத்து பாருங்களேன், ஒரு மனிதன் வந்துட்டு இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி ஒருத்தன் வந்துட்டு எப்படியே எம்எல்ஏ ஆயிடறான். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவனோட வாழ்க்கை என்னவா மாறுது, அவன் என்னென்ன பண்ண போறான், அது வந்துட்டு இந்த சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் அடைய போகுதுங்கிறான். இந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு தொட்டா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஃபீல் தான் வருது. ஏன்னா நமக்கு நிறைய இடங்கள்ல தெரியும், இப்போ வடசென்னை மாதிரியான படங்களா இருக்கட்டும், புதுப்பேட்டை படமா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு யாரோ ஒரு வடசென்னையில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோ அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன பக்கங்கள் அவங்க டச் பண்ணாங்களோ அதை இவங்க எடுத்துக்கிட்டு வேற வேற விதத்துல ரெஃபரன்ஸ் வச்சு அழகா கொஞ்சம் கொண்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஏதோ ஒரு அரசியல் புள்ளியினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அந்த அரசியல் புள்ளியினுடைய வாழ்க்கை எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு பேட்டர்ன் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேர் வந்துட்டு அதை பார்க்கும்போது கூட சொன்னாங்க, இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கராத்தே பாபுன்னு இருக்குது அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு சேகர் பாபு சார் அவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பிற்பகுதியா இருக்கும். அதாவது வந்துட்டு அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன லைஃப்ல நடந்தது, அவர் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்த போனார், இது வந்துட்டு அபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அந்த 2 கேரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதிங்கிறது தான் பேசப்படுது. ஆர்கே நகர் அப்படின்னாலே வந்துட்டு சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 5 எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் 2மே ஆர்கே நகர் தொகுதி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கே நகர் அதுல வெற்றி பெறல. முதல் 2 ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்கே நகர்ல திருப்பி வெற்றி பெறல. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து மாறிதான் வந்துட்டு ஹார்பர் தொகுதியில நிக்கிறாங்க. சோ இந்த 5 எலெக்ஷன்ல பார்க்கும்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 எலெக்ஷன்ல வந்துட்டு அவங்க ஆர்கே நகர்ல இருந்திருக்காங்க. சோ அவங்களுடைய ஒரு மொமெண்ட் ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஏன் நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நாசர் கதாபாத்திரம் வந்துட்டு இவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ரவிக்குமார் சாருடைய கேரக்டர் வந்துட்டு பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதாவது கே எஸ் ரவிக்குமாரோட கேரக்டர் வந்து சொல்லும் போது கே எஸ் ரவிக்குமாரோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு சாயல் இருக்கு. அதே மாதிரி எல்லாம் அந்த முடியெல்லாம் எண்ணெய் போட்டு நல்லா மாறி ஒரு ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ரவிக்குமார் சார் வந்து சுட்ட முடியும் சரிங்களா. இப்ப அதெல்லாம் வந்து யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி அவரோட ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த ஒரு ரெசம்பன்ஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர்ல இருந்து சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்ச நேரம் எல்லாம் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க. அப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்துட்டு என் பேரை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்கிறாருன்ற மாதிரி அவர் சொல்ல வர இடத்துல வந்துட்டு அவர் சொல்லுவார். அதாவது நாசர் கதாபாத்திரத்தை முதலமைச்சர் வந்துட்டு நாசர் கதாபாத்திரம் வந்துட்டு உங்களுடைய தமிழ் ஆளுமைக்கு நான் மிகப்பெரிய தாசன், நான் ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டுக்கே தெரியும் தமிழ் ஆளுமை அப்படின்னா யாரு அப்படின்னு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு இந்த தமிழ் ஆளுமை, தமிழுக்காக ஒரு தமிழ் அப்படிங்கிற அந்த பெயருக்கு இன்னொரு வடிவம் கொடுக்கலாம் அப்படின்னா அது கலைஞர்னு சொல்லலாங்கிற அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய தமிழ் சேவை இருந்திருக்கு. சோ இந்த கம்பேரிசன் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா. இந்த பக்கத்துல வந்து எடப்பாடி அவர்கள், இந்த பக்கம் கலைஞர் அவர்கள். பட் ஆனா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இல்ல. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கிறதெல்லாம் தாண்டி மேபி இந்த டீம் நினைச்சிருக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம வந்துட்டு கலைஞர் வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா இதை போட்டு தேவையில்லாம இதுதான் இந்த கதைன்ற மாதிரி வருவாங்க. நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ரெஃபரன்ஸ்ல ஒருத்தர், அங்க வந்துட்டு கலைஞர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திர ரேஞ்சில ஒருத்தர் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆங்கிள் கொண்டுட்டு வந்து சேகர் பாபு அவருடைய லைஃப்ல நடந்தது அப்படிங்கிற மாதிரியான சில ரெஃபரன்ஸ் வச்சு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சேகர் பாபு அவருடைய லைக் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காங்க போது அந்த மினிஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா வந்துட்டு
பிராமணர்களை தாண்டி வந்துட்டு வேற யாருமே வந்துட்டு அந்த குருக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுங்கிற நிலை ஒண்ணு இருக்கும்போது அது அழகா வந்துட்டு இவங்களுடைய டைம்ல தான் வந்துட்டு அதை மாத்துறாங்க. நிறைய நான் பிராமின்ஸ் வந்துட்டு அர்ச்சகரா வர்றாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ இது வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம். அதுக்கான வழி வந்துட்டு கலைஞர் அவர்கள் போட்டு கொடுத்தா இருந்தா கூட சேகர்பாபுடைய பீரியட்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அதே மாதிரி 2021 வந்துட்டு ஒரு நரிக்குற ஒரு பெண் வந்துட்டு ஒரு கோயில் எல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் ஃபீஸ்ட் மாதிரி ஏதாவது நடக்கும், செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் போது அங்க உணவு பரிமாற்றப்படும், அதை வாங்கணும்னு சொல்லி ஒரு நரிக்குற ஒரு பெண் போகும்போது அங்க இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பெண்ணை அனுமதிக்கிறாங்க, கோயிலுக்குள்ள அனுமதிக்காம விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீது இருக்கும் வந்து வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேற்றுறாங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கும் போது உடனே சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணோட உட்காந்து உணவு அருந்தி இப்படிப்பட்ட ஒரு புரட்சி எல்லாம் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த கதாபாத்திரத்தினுடைய சாயில எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டுட்டு வந்து வச்சு அதை ஜெயம் ரவி மாதிரியே இருக்கும். ஜெயம் ரவி மோஸ்டா நமக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரம் பண்ணா கூட ரொம்ப பெரிய நெகட்டிவ் ஷேடுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப பெருசா பண்ண மாட்டாருங்கிறது நமக்கு புரியுது. அப்ப முழுக்க முழுக்க இது ஒரு பாசிட்டிவான ஒரு படம், ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பாசிட்டிவான ஒரு படம். ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, அவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏவா இருந்து ஒரு மினிஸ்டரா இருக்கிறவர் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இந்த மக்களுக்கு என்னவா விஷயங்களை கொண்டுட்டு போகலாம். இப்ப அண்மை காலங்கள் இன்னொன்னு அப்படின்னா ஜாதி ரீதியான படங்கள், ஜாதி ரீதியான அடக்குமுறை, இதற்கு எதிராக ஒரு படம் சொல்லும் அப்படின்னும் போது அந்த படம் வந்துட்டு இப்ப சிலிர்த்து போய் கொண்டாடப்படக்கூடிய ஒரு காலமாவும் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நான் சொன்ன சம்பவமே பாருங்க, இப்ப இந்த நரிக்குறவரை வந்துட்டு வெளியில ஏத்துற இந்த சம்பவமா இருக்கட்டும், அண்மை காலமா நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மால்ஸ்ல வந்துட்டு நரிக்குறவர்களை உள்ள ஏத்துல, ஒரு திரையரங்குல உள்ள அனுப்பல, இப்படிங்கிற சம்பவம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கும்போது கோயில்ல உணவு கொடுக்கலங்கிற இந்த சம்பவமும் இருக்கு. அதுல வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு அந்த அந்த ஒரு நரிக்குறவர் பெண்ணோடவே வந்துட்டு சாப்பிட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆளுமே தெரியுது நமக்கு பார்க்கும்போது. ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, அதை வந்து ஒரு மினிஸ்டர் வந்துட்டு எப்படி அதை வந்து பாசிட்டிவா மாத்தி அதை வந்துட்டு அது தப்பு, அது நடந்துருச்சு, அதை வந்து நம்ம இப்படிதான் பண்ணணும், நான் வந்துட்டு கூட அவங்களோட இருந்து உணவு இருந்தா அவங்க என்ன தேவையோ பண்றதுங்கிற இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, இதுவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு படத்துக்கான ஹை மொமெண்ட் தான். இதை வச்சு நாம வந்துட்டு பார்க்கும்போது மேபி இவரை கொண்டுட்டு வரலாம். இன்னொன்னு சேகர்பாபு அவரை பத்தி நம்ம பார்க்கும்போதே முதல் 2 எலெக்ஷன் வந்துட்டு ஒரு ஏடிஎம்கேல தான் இருக்கிறாரு. அவரோட 3வது 4வது எலெக்ஷன் தான் வந்துட்டு டிஎம்கேக்கு மாறுறாரு. 2011 டிஎம்கேக்கு வராரு. இந்த கதையை வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் ஏடிஎம்கேல இருந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத வச்சு அங்கிருந்து அப்படியே டிஎம்கேக்கு வந்துட்டு அவர் மாறி அங்கிருந்து என்னென்ன நல்லது பண்றாருங்கிற மாதிரியான ஒரு நிலையில கூட இந்த கதையை நகரலாம். முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏடிஎம்கே, செகண்ட் ஹாஃப் டிஎம்கேன்னு சொல்லி படத்தினுடைய கிளைமேக்ஸை முடிச்சு ரொம்ப அழகா நகர்த்தலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அது ஒரு குட்டி டீசர் தான், பட் அந்த டீசர்ல அவங்க கன்வே பண்ண விதம், விஷயம், இது ரெண்டுமே நிறைய. அப்படின்னும் போது வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படம் தான் ரவி மோகனுக்கு அமைவதற்கான எல்லா சூழல்களும் இந்த படத்துல இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சூப்பர்ண்ணா. அதான் இது இந்த மாதிரி படம்ன்றத நீங்க சொல்லும் போதே நம்மளால நிறைய கெஸ் பண்ண முடியுது. அண்டு ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ரெண்டுமே காட்டுவாங்களா, இல்லை பாசிட்டிவ் மட்டும் தான் காட்டுவாங்களா, இல்லை நெகட்டிவ் மட்டும் தான் காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு. இல்லை, மேக்ஸிமம் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வந்துட்டு நேர்மையா நாம போய் அந்த விஷயம் நடந்து அது மக்களுக்கு நன்மையா மாறுறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு இந்த விஷயத்த பண்ணோம்னா ஒரு 6 மணி நேரத்துலயே அந்த மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா, அங்க நேர்மைங்கிறத தாண்டி அந்த விஷயம் நடக்கணுங்கிறது தான் ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கிரீன் பிளேல அந்த மாதிரியான செயல்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதுல ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இந்த காத்திருப்பை தாண்டி ஒரு விஷயத்த வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த வேகமா செய்யக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு எப்பவுமே ஸ்கிரீன் பிளே இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கதாபாத்திரம் பாசிட்டிவாவே இருந்தா கூட நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு இப்ப மக்களுக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுவா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலேயே இந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சு கொண்டுட்டு போறதுக்கான அத்தனை சாத்தியங்கள் உண்டு. ஏன்னா எப்படியும் வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இந்த கதாபாத்திரமா இருக்கும், சேகர்பாபுவா இருக்கும், நம்ம 1000 சொல்றோம். பட் நிச்சயமா இந்த படம் வந்துட்டு இயக்குனரோ தயாரிப்பு நிறுவனமோ அபிஷியலா அவருடைய கதையில அவர் சார்ந்த எந்த விஷயங்களும் சொல்லாதுன்னும் போது, சொல்லாததுனால இயக்குனருக்கும் அந்த படக்குழுவுக்கும் ஒரு லிபர்ட்டி உண்டு. ஒரு சில இடங்கள்ல மீறலாம், டக்குன்னு ஜம்ப் ஆகலாம். ஏன்னா அது ஒரு ஹீரோயிசத்துக்கும் உண்டு, அது வந்துட்டு மக்களுக்கும் வந்துட்டு பாருயா என்னதான் இருந்தாலும் மக்களுக்காக இதை பண்ணிட்டாப்ல ஹீரோங்கிற இந்த ஒரு இமேஜும் வந்துடுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் மீறி மேக்சிமம் பாசிட்டிவா இருந்து ஒரு சில கிரே ஷேட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்து. ஏன்னா அரசியல் படம் அப்படின்னாலே அங்க ஒரு கிரே ஷேட் இல்லாம இருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. அது வேணும், அந்த கிரே தான் வந்துட்டு மனிதனா இருக்கிறதுக்கான காரணமே அந்த கிரே தாங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பாசிட்டிவ் நிறைய இருக்கும், பட் கிரே ஷேட் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ டீசரை வச்சு அதுக்கு ரிலேட்டபிளான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் இந்த படம் வந்து நம்மளுடைய ரவி மோகன் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் ஃபிலிமாக
இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நான் ஏன் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இது வந்து டிஎம்கேவா இருக்கலாம் இப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இயக்குனர் பேர் வந்துட்டு கணேஷ் கே பாபு, கணேஷ் கருணாநிதி பாபு. எஸ், இது ஒரு பெரிய ஃபேக்டாக இருக்குது. ஸோ இந்த டீசரை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றிண்ணா. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.